அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள சிறுபஞ்ச மூலத்தை தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயன்பெறலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த சிறு பஞ்ச மூலம். பஞ்சம் என்றால் 5 என்று பொருள். மூலம் என்பதற்கு வேர் என்று பொருள். அப்போ 5 வேர் என்று பொருள். என்னென்ன வேறு? இந்த நூலில் சொல்லப்பட்ட வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவிழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகும். இந்த 5 வேர்களை தான் பஞ்சமூலம். மூலம்னா வேறு, பஞ்சனா 5. 1 2 3 4 5 பஞ்சம் 5. சரி, இந்த வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது. அதுபோல் சிறுபஞ்ச மூலம் நூல்களில் உள்ள பாடல்களில் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த கருத்துக்கள் படிக்கின்ற பொழுது மக்களுடைய அறியாமை என்னும் இருளை போக்குகிறது. அப்படி அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தக்கூடியதாக இந்த பாட்டோடைய கருத்து இருக்குது. எப்படி இந்த கண்டங்கத்திரி, சிறுவிழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த வேர்களெல்லாம் மூலிகையாக மக்களுக்கு நோய் போக்கக்கூடியதாக இடம்பெறுகிறது. அப்போ இந்த பாட்டில் உள்ள கருத்துக்களை படிக்கின்ற பொழுது அறியாமை என்னும் இருள் அகன்று நல்வழிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைப்பதாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலில் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூல் கடவுள் வாழ்த்தோடு 97 வெண்பாக்களை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. ஆசிரியர் யார் அப்படின்னா, சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மகனாக இருக்கிறார். மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மாணாக்கவர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராக இருக்கிறது. இவரை மாக்காரி ஆசான் என்று பாயிரசியில் சிறப்பிக்கிறது. இவரும் ஏழாதி நூலை இயற்றிய கனிமேதாவியாரும் உருசாலி மாணாக்கராக இருக்கிறார்கள். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலேயே வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் நேரிசை வெண்பாவால் ஆனது. இந்த பாடல்கள் மகடூமு நிலையை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. மகடூமு நிலை என்பது ஒரு பெண்ணை நோக்கி கூறுவது போல அமைந்திருக்கிறது. இந்த நூல் 4 வரிகளில் 5 பொருள்களை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு: கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு சொல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றெனல் வனப்பு என்று காரியாசான் குறிப்பிடுகிறார். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளணும். என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகாக இருக்கிறது. ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனாவே அழகு தானே. வனப்புனா என்ன? அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசனாக இருக்கிறார். வாட்டன் என்றால் வருத்த மாட்டான் என்ற அர்த்தம். இலக்கண குறிப்பு: கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இதெல்லாமே தொழிலை குறித்து வந்திருக்கிறதா, தொழில் பெயர். கேட்டார், வாட்டான் இதெல்லாம் செய்த செயல், வினை குறித்து வினை செய்த நபரையும் குறித்து வந்திருக்கிறது. அதெல்லாம் வினையால் அணியும் பெயர். அறிவுடையவர்கள் தாமை உணர்வர். எப்படி? பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா, விதையாமை 100 வித்து உள்ள மேதைக்கு
உறையாமை செல்லும் உணர்வு. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவா அப்படின்னா கடாதிருத்தல். இலக்கண குறிப்பு: அறிவார் வல்லார் இதெல்லாமே வினையால் அணியும் பெயர். விதையாமை உறையாமை எதிர்மறை தொழிற்பெயராக இடம்பெறுகிறது. தாவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். These videos sponsored by BuyMoto மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இணைய விலையிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம். This video sponsored by BuyMoto மொபைல் ஆப். நன்றி, வணக்கம்.